வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படம் 2020ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல நயன்தாரா, ஊர்வசின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. அண்ட் குறிப்பா இந்த படம் எல்லாத்த பத்தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வெறும் ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம இன்டெப்தா இறங்கி அதை எப்படி பணமாக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே புட்டு வச்ச ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் காமெடிக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி கலக்கலா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறமா மூக்குத்தி அம்மன் 2 எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்து அது ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா யார் தான் அதில் நடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் டவுட்டே கிடையாது, நயன்தாரா தான் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வரிசையில் ஒரு சின்ன ஒரு மோஷன் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணி அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இல்லாமல் இயக்குனரும் சேஞ்சுப்பா சுந்தர்சி தான் இயக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அரண்மனை 4 அப்படின்ற படம் கொடுத்துட்டு சுந்தர்சியுமே அடுத்து கேங்ரஸ் அப்படின்ற படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இன்னொரு படத்தை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்தாங்க. கரெக்டாக மூக்குத்தி அம்மன் 2 வரவே இதை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கலகலப்புக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா இதுல யோகி பாபு நடிக்கிறாங்க, குஷ்பு நடிக்கிறாங்க, ரஜினா நடிக்கிறாங்க, நயன்தாரா தான் இதுல லீடா பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இனியா நடிக்கிறாங்க, நிறைய நடிகர்கள் இதெல்லாமே இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துடைய பட்ஜெட்டுமே கொஞ்சம் பெருசாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய பூஜை மற்றும் துவக்க விழா நடந்து படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அனுராக் கஷ்யப் அப்படின்னு சொல்லும்போது இமைக்கா நொடிகள் படம், அதுக்கப்புறமா லியோ, மகாராஜான்னு வரிசையாக நிறைய படங்கள் தமிழில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பாலிவுட்டோடைய ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ அனுராக் கஷ்யப் பேசியிருக்கிற ஒரு விஷயம் பாலிவுட்டையே அதிர வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் பாலிவுட்டை விட்டே போகிறேங்க, எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு, யாரை பற்றியுமே யோசிக்காம. அனுராக் கஷ்யப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது இந்த மகாராஜா படத்துலேயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த முடிவே எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுத் இந்தியன் டைரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. எப்படியெல்லாம் படத்தை எடுக்கிறாங்க, அப்படியே ரசிச்சு கிரியேட்டிவாக இருக்கிற காசை வச்சு சூப்பராக படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கணும் தான் ஆசை. ஆனால் இந்த பாலிவுட் அப்படி கிடையாது, ஃபுல் பாய்சனஸாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே இங்கே பெரிய அளவில் பட்ஜெட்டில் படம் பண்ணணும், 500 கோடி 800 கோடி வர லாபம் கோடி கணக்கில் இருக்கணும், இதை நோக்கமாகவே படம் பண்ணுறதுனால படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இறக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் அப்படின்ற செக்டரே இங்கே கிடையாது, படம் வசூல் அப்படின்றது போதுமானது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு ரொம்ப புட்டு வச்சதுனால ரசிகர்களுக்கே அதை பார்த்ததுக்கப்புறம் செம ஷாக்காக போச்சு. ஸோ இன்டர்வியூ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேப்பா, என்னப்பா அர்த்தம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அனுராக் கஷ்யப்பும் ஓரளவுக்கு அவருடைய ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருந்தாரு. அதனால பாலிவுட்டை விட்டுட்டு நான் போயிட்டு பேசாம சவுத் இந்தியாலேயே செட்டில் ஆயிலான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஓகே, அப்போ இந்த பக்கம் தான் திரும்புறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இங்கே படம் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே படத்தை இயக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதையும் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறதுனால இப்போவே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சவுத் இந்தியாலேயே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கான இனிஷியேட்டிவாக நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துட்டே இருக்கோம். பொதுவாக நம்ம சின்ன பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஆனால் அது சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் மக்களோட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் தான். ஸோ அப்படி ஒரு படம் கொடுக்கறதுக்காக அனுராக் கஷ்யப் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நெல்சன் திலீப் குமாரோடைய இயக்கத்தில் உருவான படம் தான் ஜெயிலர். இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ், 600 கோடி ரூபாய் பார்த்த ஒரு படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பீஸ்ட் படம் எடுத்து எல்லாரும் என்னப்பா இப்படி படம் பண்ணிட்டாரு, வெஸ்டா போச்சேப்பா காசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என் பேரையே நான் மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெயிலர் படத்தை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் கண்ணு மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வேறு எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் பேசாமல் 2 பண்ணுவோமா சார், நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு அவரும் சொல்ல கூலி படத்துடைய ஷூட்டிங் முடியட்டும் அப்படின்றக்காக காத்திருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கூலி கிட்டத்தட்ட ஒரு 90% இல்லை 95% கம்ப்ளீட்டு, இன்னும் 5% தானே முடிச்சு தள்ளிடலாம் போங்க இந்த மாதத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக அதனுடைய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஸோ இந்த மார்ச் மாதத்தோடு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஏப்ரலோட ஸ்டார்டிங்கில் ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சான். அதனால் அதற்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நெல்சன் அந்த வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் இந்த இசையெல்லாம் ஓரளவுக்கு அனிருத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த ஜெயிலர் 2 படம் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக வரப்போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் நம்ம நிறைய படங்கள் ரஜினி அவர்களுடைய ஃப்ளேவரில் பார்த்தாலும் இந்த ஜெயிலர் ஓரளவுக்கு தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் எப்போவுமே நெல்சனுடைய அந்த டார்க் காமெடியை இன்ஃபியூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி இந்த பார்ட் 2 படத்துலையும் டார்க் காமெடிஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 1ல நடித்தவங்களே முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 2ல நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆனாலும் ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு வழியே இல்லாமல் மாற்றி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்காகலாம் டேட்ஸ் மாற்ற முடியாது அப்படின்றதுனால. ஸோ சீக்கிரமாகவே மறுபடியும் ஒரு பிளாஸ்டிங்கான படமாக இந்த ஜெயிலர் 2 உருவாகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. எல்லாரும் இப்போ கூலி படத்துடைய அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்தபடியே இப்போ ஜெயிலர் 2 அப்டேட் கேட்க ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை வந்துடும்.
புபன்னா அப்படின்ற படத்துக்கு அப்புறமா பூச்சி பாபு சனா அடுத்தபடியாக ராம் சரணுடைய 16 படத்தை இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ 16th மூவியில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ராம் சரணும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுன்ற மாதிரியான கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் நல்ல படமாக கொடுத்துருங்க அப்படின்னு கதற நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து கேம் சேஞ்சர், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா கேம் சேஞ்ச் ஆகும் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொடுத்த நம்பிக்கையில் இந்த படத்தை கன்டினியூ பண்ணுறாங்க. இதில் ஜெகபதி பாபு, ஜான்வி கபூர் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது சிவராஜ்குமார். ஆல்ரெடி ஜெயிலர் படத்தில் நமக்காக சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறமா கேன்சரில் போராடி அப்படியே ஜெயிச்சுட்டு இந்தியா திரும்பி இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ராம் சரணுடைய 16வது படத்தில் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ வந்து இறங்கினதுமே மறுபடியும் ஒரு கம்பேக். ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த படம் சூப்பராக பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ராம் சரணோட இணைஞ்சு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த படத்துடைய டெஸ்ட் ஷூட்டை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம், குறிப்பாக சிவராஜ்குமார் அவர்களுக்கு மட்டும். ஆனால் முன்னாடியே அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. சிவராஜ்குமார் அந்த டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கான கேரக்டரைசேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்ததாக ஷூட்டுக்கு அவரை கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல காம்போ ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து சொல்லுவாங்களே நான் வந்து சந்திக்கிறேன். This is back from Vijayashree. Take care.